வணக்கம். படம் நீங்கள் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க. எனக்கு தெரியுது. படம் த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லர் படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சிது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் அந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருக்கோம். ட்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் வந்து ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நாங்கள் இல்லைன்னு சொல்ல மட்டும்தான், நீங்கள் எல்லாமே யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு வசனம் வைக்கணும்னு இருந்துச்சு. கொஞ்சம் ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்களுக்கு வந்து வைக்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து படத்தை நல்லபடியாக கொடுக்கணும். இனிமேல் தான் சட்டம் என் கையில் இருந்தால் இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான். உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். குழந்தையை பெற்று இது நீங்கள் தான் பெரிய இதுவாக தரணும். எல்லோரும் நீங்கள் மனசார பாடுறான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்தது வந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அது எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப டெடிக்கேஷன் போகிறவர். நான் ரொம்ப இதாகவே சொல்லுவேன். நான் மஞ்சூரியன் கண்ணப்ப டைரக்டர் சொல்லுவேன், செல்வி இவரையும் சொல்லுவேன். அதை தாண்டி வேறு இதுவே இல்லை. டெடிக்கேஷன் தான். ஸோ அது அஜய் மாஸ்டர் உண்மையிலே நான் இந்த படத்தில் ரொம்ப இதுவாக பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறது, என்னை விட இவரும் பாவல் இந்த படத்தில் அவர் 2 பேரும் என்னை விட சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அதை நான் சொல்கிறேன். அந்த கேமராமேன் பிஜி முத்தையா சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் அவர் நான் ஏதோ ஒழிச்சு வச்சுட்டு வர வேண்டிய கூப்பிட்டே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவரும் அப்படி தான். அவரோட வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜோன்ஸ் ரொம்ப எல்லாருமே தனியாக அவர் பற்றி ஸ்பெஷலாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு ஆறாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தால் நாங்களும் நம்புகிறோம். எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் அப்கோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து புதுசு தான் இருந்தாலும் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ரொம்ப நாள் பொறுமையாக இருந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. அது நல்ல பலன் இருக்குது நம்பணும். பட் இனிமேல் உங்கள் கையில் தான் இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அப்கோர்ஸ் பார்த்து ஒரு படமாகணும். அந்த 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது. அப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், கட்டமைப்புகளும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். படம்ன்றது ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போலீஸ் மேலே ஏன் சார் உங்களுக்கு அவ்வளோ போகும்? எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காட்டுறீங்க ஒரே படத்தில். போகும் நல்ல சார் போகும் நாங்கள் இல்லை ஏன்னா இருக்கிற தப்பு வந்து சில பேர் சில பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இருக்கிற உள்ள எல்லாத்தையும் ஓப்பனாக காட்டுறீங்க. அது வந்து காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வரும்போது லாக் பண்ணுவாங்களே. அந்த கதையில இருக்க 4 பேர் அப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அதனால ஆனால் இந்த கேள்வி நீங்கள் இப்படி கேட்டுருக்கலாம். பிரச்சனை உங்களுக்கு அவ்வளோ கிளாஸ் வாங்க அவ்வளோ காமிக்கிறீங்க. இவங்க முன்பக்கத்துல இல்லைண்ணே, அது ஒரு புதுசாக ஒரு முயற்சி தான். இல்லை நீங்கள் வந்து மற்ற படம்லாம் வந்து ஆறாக மூவியாக பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? அந்த அருள்மொழி படமும் சரி, இதுவும் அதே மாதிரி தான் இல்லை த்ரில்லர். சரிங்களா? அதுவும் அதே மாதிரி தான். என்னன்னா இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் காணுமே, இத்தனை நாள் பெரிய படம் பண்ணுறதுனாலையா இல்லை வேறு லாங்குவேஜ் பண்ணிங்களா? இல்லை அவ்வளோதான். படம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போதான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த் இன்னும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி முடிச்ச படங்கள் எல்லாம் படம் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. சில படங்கள் இப்போ எப்படி போயிட்டுருக்காங்க? ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி போயிட்டுருக்கு. அது இன்னொரு படம் அதில் ரிலீஸ் ஆகும். அது ஒரு 3 months ஆகும். அந்த படம் வந்து படம் சதீஷ்ன்ற ஒரு நேம் தான் இருக்குது. ப்ரொமோஷன் ப்ரொடியூசர் சைட்லேருந்து என்னென்னலாம் போயிட்டுருக்கு? ஏன்னா சட்டத்தின் கையின்றது நேற்றுன்னு தான் தெரியாது. ஓரளவு ஒன்றுக்கு 3 ப்ரொடியூசர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து காசு போட்டால் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன். இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறது வெள்ளிக்கிழமை காலையில் எல்லோரும் இதை பார்த்து
படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறது தான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கங்கே பேனர் வைக்கிறது, ஹோட்டல்ஸ் எல்லாம் தியேட்டர்லாம் வச்சுருக்கோம். போய் முடிந்த வரை ஃப்ரீயாக போய் ஹோட்டல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பாடு போடுறீங்க, நம்ம மேலே இருக்கிறவங்களாம் அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சுருக்காங்க. ஈரோடு அம்மன் சார் இருக்கோம், அங்கெல்லாம் வச்சுருக்கோம். எங்களுக்காக அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். சதீஷ் வந்து இந்த படத்துல வந்து கன் வச்சிருக்கீங்க, ப்ரொமோஷன் ஃபுல்லா கன்னு தான். சரிங்களா, மக்களுக்கு சதீஷ் வந்து கன் வச்சுட்டாரான்னு சொல்லிட்டு உள்ள வரும். ஆனா நீங்க கடைசி வரைக்கும் கன்னு போட்டு அது ஒரு பிஸ்ட் சொல்லி போஸ்டரில் ஒரு பிஸ்ட் ரிவீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோலாம் 2வது படத்துலயே எனக்கு 2 ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயினே இல்லாமல் கதையில் என்ன உண்மையிலே கதை என்ன இது பண்ணுதோ அதான் கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். நம்ம என்ன பண்ணாலுமே அதுதான். ஸோ வேறு மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படமும் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி நாமும் இந்த படமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, படத்தை ரிலீஸ்க்கு 27th கொண்டு வரதுக்குள்ள ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம், உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு படத்தை ஒரு நல்ல இது கொண்டு லைம்லைட் கொண்டு வரணும்னா எவ்வளோ கஷ்டம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் உங்களோட ஒவ்வொருத்தரோட என்ன சொல்கிறதுன்னா வேர்ட்ஸே வரல எனக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி 27th வந்து படம் பெரிய சக்ஸஸ் ஆகி எல்லாரும் சந்தோஷமாக அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நல்ல நேம் கிடச்சி எல்லாருமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களை நம்பி இருக்கோம். லவ் யூ ஆல்.